அமித்ஷாவை சந்திக்க சென்ற பொழுது 4 கார் மாறி போனார். சினிமாவில் வந்து கடத்தல்காரர்கள் செல்வது போல இவர் போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லை. இப்போ அதை வந்து நீங்கள் அந்த பேச்சை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து முகமூடியை போட்டுக்கிட்டு போன மாதிரி திரும்பி வரணும்ல. அப்போ திரும்பி வர்றதுக்கு முகமூடியை போட்டுக்கிட்டு வந்தார். இப்போ முகமூடி ஏன் போட்டு வந்தாருன்னு சொல்லட்டுமா? அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பதற்கு தான் அந்த ஏற்பாடு. அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதிமுகவோடு பாஜக பயணப்படுவதா இல்லையேல் குருமூர்த்தி இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறார். 2026 பாஜக என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றை கொண்டு வருவது, அதை பாஜக நின்று மத்தியஸ்தம் செய்வது, அதன் மூலம் சீட்டுகளை பிரித்து கொடுப்பது, பங்கீடு செய்வது அப்படின்னு வர்ற இடத்துக்கு அதிமுகவை கொண்டு வந்து சேர்க்கணும்னா, ஒன்றிய அரசை பார்த்து, தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி எழுப்ப தயாரில்லாத விஜய், திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். விஜயினுடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள்னா அதிமுக வாக்குகள் அப்படியே போகுது அப்படின்னு நான் ஒரு வாதத்தை முன் வைக்கிறேன். முன் வச்ச உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, சிறுபான்மை வாக்குகள், பெண்கள் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள், இதை பிரிப்பதற்காக பிரிக்கத்தான் அவர் போகிறார். உண்மையை அப்படியே உடைச்சிட்டாங்க. அங்கனே உடைச்சிட்டாங்க. 60 சீட்டினுடைய வேட்பாளர் யாரு? அத்தனை பேரும் RSS காரன், மறந்துடாதீங்க. தாவேக்காவுக்கு யார் வேட்பாளர்? NDTV நிருபருக்கு இது போட்டாங்களே, அவரை கொண்டு வேட்பாளரை நிப்பாட்ட போறாங்களா? அதிமுகவோட கூட்டு வச்சு அதிகாரத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதை விட விஜய்னு ஒரு பொம்மையை கொண்டு போய் உட்கார வச்சு இருக்கிறவன் பூரா பாஜக ஆளா மாறி நின்னான்னா அது எப்படி இருக்கும்? அதிகாரத்தை கைப்பற்றுவது. எம்ஜிஆர் நம்மவராக இருந்தார் என்பதுதான் குருமூர்த்தி ஸ்டேட்மெண்ட். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம், அங்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சது வரைக்கும் ஓகே. சந்திச்சுட்டு அவர் வெளியில வரும்பொழுது ஒரு முகத்தை வந்து கர்ச்சீஃபால மூடிட்டு வந்தது. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களால் படம் பிடிக்கப்பட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் அதை பற்றி தான் பேச்சு. தமிழ்நாடு அரசியலையும் கூட அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. டிடிவி தினகரன் அதுக்கு ஒரு பட்டம்லாம் வேற கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு, முகமூடியார் அப்படின்ட்டு. எடப்பாடியார் மாதிரி முகமூடியார்னு. முதல்ல இப்படி முகத்தை மூடிட்டு வர வேண்டிய தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அவர் முதல் முறையாக சென்ற பொழுது 4 கார் மாறி, யாருக்குமே தெரியாது நான் அதிமுக அலுவலகத்துக்காக செல்கிறேன் என்றார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் இவர் யாரை சந்திக்க போகிறார் என்று சொன்னார்கள். அப்போதுதான் அதிமுகவினருக்கே தெரிந்தது. அங்கே அப்படி போய் அவர் அமித்ஷாவை சந்திக்க சென்ற பொழுது 4 கார் மாறி போனார். இந்த 4 கார் மாறி ஏதோ வந்து சினிமாவில் வந்து கடத்தல்காரர்கள் செல்வது போல இவர் போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லை. இப்போ அதை வந்து நீங்கள் அந்த பேச்சை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து முகமூடியை போட்டுக்கிட்டு போன மாதிரி திரும்பி வரணும்ல. அப்போ திரும்பி வர்றதுக்கு முகமூடியை போட்டுக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது காம்பன்சேட் பண்ணுறாருங்கிறது ஒன்று. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நடைபெறக்கூடிய அரசியல் சூழல், தாவேகாவினுடைய வருகை, அவரது பயணம், இவரது பயணம், செங்கோட்டையன் வந்து எழுந்து ஒருமைப்படுத்துவது, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி நீங்கள் வந்து ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2026 கூட்டில்லை பாஜகவோடு, அதற்கு பின்னால் எப்போதும் கூட்டில்லை என்று அவள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இந்த சூழல் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இப்படி அவர் சொன்ன பொழுது நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்தோம்னா தான் இப்போ ஏன் முகமுடியை போட்டு வந்தாருன்னு தெரியும். நீங்கள் வந்து இப்படி வருங்கிற பொழுது எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, பாஜக அதிமுக கள்ள கூட்டணி அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ கள்ள கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் திரும்ப வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு எல்லாருமே பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அது செங்கோட்டையன்னு சொன்னார், இது செங்கோட்டையனுங்கிற ஜெயக்குமார் சொன்னார், KP முனுசாமி சொன்னார், நம்ம செல்லூர் ராஜ் அவர் சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை, திண்டுக்கல் சீனிவாசன் கூட செத்தாலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். இப்போ நீங்கள் அதுக்கு பின்னாடி திடீர்னு கள்ள கூட்டணின்னு முதலமைச்சர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பொழுது அதை மறுத்தவர்கள் அதுக்கு பின்னாடி ஒரு பேட்டியில் சொல்றாங்க, திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் சேருவோம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்பையும் கள்ள கூட்டணி வெளியே வருது, பூனைக்குட்டி வெளியே வருதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்பையும் அவங்க மறுத்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இவர்கள் அங்கே ஒரு 3 ரைடு நடந்தது.
சம்பந்தி வீட்டில் ஒரு ரைடு நடந்தது. இதெல்லாம் எடப்பாடி சம்பந்தப்பட்ட ரைடுகள் நடந்த உடனே இவர் இங்கிருந்து கிளம்பி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அங்கே போறார். போனவர் அதிமுக ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனவர் அங்கே திடீர்னு அங்கே போனார், டெல்லியில போனார். அவர் கூட்டணியே அறிவிக்கவில்லை. அவர் பார்த்துட்டு வந்தாரு. எதுக்கு போனீங்கன்னு கேட்குங்கிற பொழுது பதிலே சொல்லலை. ஆனா அமித்ஷா ட்விட்டு போட்டு கூட்டணி உறுதியானது அப்படின்னு சொல்லி அவர் போட்டதுக்கு பின்னாடி தான் எல்லாருக்குமே தெரியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அப்போ கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்தார். இப்போ இது நடந்ததுக்கு பின்னாடி இங்கே நாங்கள் யார் வேணாலும் கூட போவோம், எங்கேயும் போவோம், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற பேச்சுக்கு திருப்பி வந்தாங்க. அப்படியே வந்தாங்க. இதை ஒட்டி அதிமுகவிற்குள் சலசலப்பு, எல்லாரும் வெளியேறக்கூடிய தன்மை. செங்கோட்டையன் அப்பயே இந்த பிரச்சனையை கிளப்பிட்டாரு. முதல்லயே செங்கோட்டையனை வச்சு தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி இப்போது இது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில எது கூட்டணி ஆட்சியா இல்லாட்டினா கூட்டணிகள் சேர்ந்த ஆட்சியா எல்லாமே ஒரு கேள்வியாக மாறிச்சு. பாஜக அதிமுக கூட்டணியா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியா, யார் முதலமைச்சர், கூட்டணி அரசா இல்லாட்டி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக அரசா என்ற கேள்வி எல்லாம் வந்தபோது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, அமித்ஷா தரப்பிலிருந்து யார் வேண்டுமானாலும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு இவர் சொன்னாரு. ஆக அது டேக் ஆஃப் ஆகவே இல்லை, அப்படியே போய்கிட்டே இருந்தது. இந்த சூழல்ல தான் இந்த சந்திப்பு என்பது நடக்குது. இதுக்கு இடையில செங்கோட்டையன் ஒரு 10 நாள் கெடு வச்சது, அவரை பொறுப்பிலிருந்து நீக்கியது. அதுக்கு பின்னாடி தினகரன் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி தினகரன், ஓபிஎஸ் போன்ற வகைராக்கள் வெளியே இருந்து சத்தம் போடுவது, இதெல்லாம் இதனுடைய பின்னணியில் தான் இந்த சந்திப்பு என்பது இப்போது நடந்திருக்கிறது. பொதுவாக ஒரு விஷயத்தை இதன் மூலம் தெளிவுபடுத்தலாம். ஒன்று என்னன்னா, அதிமுகவோடு பாஜக பயணப்படுவதா இல்லையேல் குருமூர்த்தி இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2026 பாஜக இலக்கல்ல, 2026 தேர்தல் எங்களுக்கு என்னது பாஜகவிற்கான இலக்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்புறம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அப்ப அவரை கூப்பிட்டு எதுக்கு கட்டாய தாலி கட்டணும்னு தெரியாது. பிஜேபி கூட கூப்பிட்டு வேணான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரை கூப்பிட்டு கட்டாய தாலியை கட்டி விட்டுட்டு முதலிரவு நடத்த மாட்டோம், நாங்கள் தனித்தனியாக தான் படுக்க போறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு தெரியல. இது ஒண்ணு. இந்த சிக்கல்ல எடப்பாடி மாட்டிக்கிட்டாரு. அவர் தான் நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு புறம். இதற்கிடையில தாவேக்கா இப்ப என்னன்னா, தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரா? இப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்க, பாஜக என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றை கொண்டு வருவது, அதை பாஜக நின்று மத்தியஸ்தம் செய்வது, அதன் மூலம் சீட்டுகளை பிரித்து கொடுப்பது, பங்கீடு செய்வது அப்படின்னு வர்ற இடத்துக்கு அதிமுகவை கொண்டு சேர்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும், இந்த நாடகங்களை எல்லாம் நடத்தணும். இதுதான் அதனுடைய பின்னணி. அப்ப எடப்பாடி முதலமைச்சர் இல்ல, ஏடிஎம்கேனுடைய பார்கெனிங்க என்ன செய்யணும், குறைக்கணும். அவங்க தனிச்சு நிக்கணும்னா 175 சீட்டு நிக்கணும். ஆமா. அப்ப 175 சீட்டு நிக்கிறவங்களுக்கு அப்ப பாஜகவுக்கு என்ன தொகுதி, பாமகவுக்கு என்ன தொகுதி, மற்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு என்ன தொகுதின்னு கேட்டா அது ஒரு 400 தொகுதி வந்துடும். அப்ப இந்த கூட்டணி இருக்கிறவங்களை வச்சு டேக் ஆஃப் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஏடிஎம்கேனுடைய பார்கெனிங்க குறைக்கணும், பார்கெனிங் பவரை குறைக்கணும், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஸ்லோகனை சொல்ல வைக்கணும். அப்படிங்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு மட்டும் யார் பேசல, தினகரன் பேசல. இந்த பக்கம் என்ன செய்யறாருன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, அவர் இது பண்ண போறாரு அப்படின்றதும், துக்குளக்கு வகைராக்களுடைய கதர்கள், எடப்பாடிக்கு எதிரான துக்குளக்கு வகைராக்களுடைய கதறலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே செட்டப்பை மாத்துறா கலைஞானம் அப்படிங்கிற மாதிரி, அப்படியே ஆஸ்பத்திரி செட்டப்பா மாத்து, அப்படியே இதை மாத்து அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பலை அப்படியே தாவேக்கா தலைமையில. அதுக்காக தான் அவரை ஆரம்பத்தில் என்ன பேச வச்சுட்டாங்கன்னா, யார் வேண்டுமானாலும் வரலாம் இல்லையா, அவங்க வரலாம் இல்லையா, ஜப்பான்ல இருந்து வரலாம் இல்லையா, அமெரிக்கால இருந்து வரலாம் இல்லையா அப்படின்னு விஜய முதல்ல பேச வச்சுட்டானுங்க. அப்ப அவரு கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அவர் தான் முதலமைச்சர், ஆனா கூட்டணிக்கு அவர் ரெடியா இருக்காரு. இப்ப இங்கிட்டு குரல் என்ன கேக்குது, எடப்பாடியை முதலமைச்சரா ஏத்துக்கிற மாட்டோம்னு ஒரு குரல் கேக்குதா?
அப்பனா தாவேகா விஜயை முதலமைச்சரா ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வினா அதுக்கு ரெடியாவும் இருக்காங்க. டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், ஜி.கே. வாசனா இருக்கட்டும், எல்லாருமே. நீங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடையாளத்தோடு அவர் நாத்திகரா இருக்கலாம், அல்ல கிறிஸ்தவ மதத்தின்பால் பற்று கொண்ட ஒரு மதச்சார்பற்றவாதியா கூட இருக்கலாம், மற்ற மதங்களை நேசிப்பவராக கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர் என்ற பெயர் இருந்தாலே அவரை பாவாடை என்று சொல்லக்கூடிய சங்கிகள் விஜயை இதுவரைக்கும் எவனும் கிறிஸ்தவ பாவாடை என்று விமர்சிக்கவில்லை என்பதை மறந்துடாதீங்க. அரிசிக்கு மதம் மாறினவங்க, ரொட்டிக்கு மதம் மாறினவங்க, என்ன அதனுடைய அர்த்தம்னா ரொட்டிக்கு அரிசிக்கு இருந்த மரியாதை கூட அன்னைக்கு பாப்பானுகளுக்கு இல்லைங்கிறது தான் அதனுடைய உள்ளடக்கம். அவ்வளவுதானே மேட்ரு. அதுல அதுக்கு இருந்த மரியாதை உனக்கு இல்லைங்கிறத அதையே ஏத்துக்கிற மாட்டான்னு தெரியல. அதனாலதான் எல்லாரும் வெளியேறி போனாங்க. ஒண்ணு. இப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி யாருமே விஜய் என்ன செய்யல, விமர்சிக்கல. நீங்க பாஜக தலைவர்கள் எல்லாருமே மதிப்பிற்குரிய விஜய் அவர் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஏன் அவரை ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற பார்வையிலிருந்து ஏன் அணுகல அப்படிங்கிறது, ஏன்னா இவங்க இயல்பாகத்தான் பேசுவானுங்க. அப்ப ரெண்டாவது, விஜய்க்கான பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, RSS பின்னணியில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் அந்த கட்சியினுடைய பொருளாளர், அருண்ராஜ் வருமான வரித்துறையிலிருந்து அவர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அதே போல ஆதவ் அர்ஜுனா, இந்த மாதிரி பிஜேபி பேக்கப், அதே போல புஷி ஆனந்த், நமச்சிவாயம் ரங்கசாமி கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், இவ்வளவு பாஜகவினுடைய பின்னணியில் இருப்பவர்கள் தான் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவரது முழக்கங்களும், யாரு விஜயினுடைய முழக்கங்களும் ஒன்றிய அரசுக்கு எதிரான வலுவான, நான் தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று திமுகவை பார்த்து அவர் கேட்கிறார். கேட்பதில் நியாயம் இருக்கிறதா? ஒரு குடிமகனாக கேட்பதில் நியாயம் இருக்கிறது. நீங்கள் ஏன் செய்யவில்லை? இதற்கு திமுக தரப்பில் சட்டமன்றத்தில் என்ன பதில் சொன்னார்கள்? எங்களுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகையை அவர்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். ₹1 27 பைசா தான் நீங்க என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய பங்கீட்டை தர மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து, எப்பா நீங்க மேல இருந்து பணத்தை ஒழுங்கா கொடுங்க, இங்க அவங்கள நாங்க திட்டங்களை அறிவிச்சதை செய்ய வைக்கிறோம்னு சொல்ற திராணி விஜய்க்கு இருக்கா? இல்ல. அப்ப ஒன்றிய அரசை பார்த்து, தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி எழுப்ப தயார் இல்லாத விஜய், திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க செய்வோம், எங்கனால எங்க நிதிக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ நாங்க செஞ்சோம். ஆனா மேல இருந்து பணத்தை என்ன செய்யறாங்க, நிப்பாட்டுறாங்க. அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்க. மெட்ரோ திட்டம் அவங்க அறிவிக்கிறாங்க, பணத்தை தர மாட்டேங்கிறாங்க. நாங்க மாநில பங்குல இருந்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்தையும் அவர்கள் அப்படித்தான் சட்டமன்றத்தில் தென்னரசு நிதியமைச்சர் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இது குறித்து விஜய், இதனுடைய உள்ளடக்கம் என்ன, ஒன்றிய அரசு குறித்து எந்த விமர்சனமும் இல்லாமல் திமுகவை என்ன செய்வது, கார்னர் பண்ணி பேசுவது. விஜய் பாஜகவை விமர்சிக்க மாட்டாரு, பாஜக விஜயை விமர்சிக்காது. இதுதான் அதனுடைய உள்ளடக்கம். ரெண்டாவது, அது மாத்திரம் இல்ல, அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்கிறார்கள். நான் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போறேன், அந்த சங்கி வகையராக்கள் எல்லாரும் அமர்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு இடத்துல பதட்டத்தை உருவாக்கி பார்த்தான். விஜயினுடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள்னா அதிமுக வாக்குகள் அப்படியே போகுது அப்படின்னு நான் ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். முன் வச்ச உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, சிறுபான்மை வாக்குகள், பெண்கள் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள், இதை பிரிக்கத்தான் அவர் போகிறார். அப்படியே உடைச்சிட்டாங்க, அங்கனே உடைச்சிட்டான். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், பெண்கள் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள், இந்த வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு கருவியாக விஜய் என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அதுல நீங்க ஒன்னொன்னு மறந்துடக்கூடாது. ஜேவி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இடையில ஒரு நாள். அதாவது நமது வருங்கால முதல்வர் மாண்புமிகு ஜேவி. என்னடா ஜேவி அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஜோசப் விஜய் தானே அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்லும் போது அதை எதிர்வினை வந்ததுக்கு பின்னாடி ஜனநாயகன் விஜய் அப்படின்னு மாத்தி விட்டானுங்க. அப்ப கட்சி கூட்டத்தை ஒரு சினிமாவுக்கு ப்ரொமோட் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு பதிலே கிடையாது. இப்படிதான் அந்த கூத்து அரங்கேறுது. அப்ப விஜய் என்பவர் யாருக்கானவர்னா, இவர்கள் திமுகவுக்கான குறிப்பிட்ட சிறுபான்மை மக்கள் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள் அதிகமான அளவில் திமுக கூட்டணிக்கு விழுகிறது. இந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு கருவியாக விஜயை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். அதை தாண்டி விஜய் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இது ஒண்ணு. அப்ப விஜய் வச்சு இப்ப என்ன முடிவுனா, ஏடிஎம்கே இந்த ரேங்குக்கு வரல. இப்ப முகமுடியை ஏன் போட்டு வந்தாருன்னா, இல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் போட்டு வந்தாருன்னு சொல்லட்டுமா? அவர் அங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன சொல்லியிருப்பாரு இல்ல, அவரை அதைத்தான் சொல்ல வச்சிருப்பாங்க. அவரு நாடகத்தான், ஸ்கிரிப்ட் தான். அதுவும் ஸ்கிரிப்ட் தான். செங்கோட்டையனுக்கு எவன் எழுதி கொடுக்குறானோ அவன் தான் எடப்பாடிக்கு எழுதி கொடுக்குறான், மறந்துடாதீங்க. இது பாஜக நடத்தக்கூடிய நாடகம்.
இவர் அங்கே போயிருந்தாருன்னா நேற்று என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா நீங்க இப்படியே வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போயிருங்கன்னே சொல்லியிருப்பானுங்க. அதாவது நாங்கள் தனித்த ஆட்சி அமைப்போம், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு நீங்க அழுத்தி சொல்லிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல நீங்க ஒன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலையை எந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை, அவர் வெளியே இருக்கிறார். அப்படியெல்லாம் வெளியே அண்ணாமலையை விட்டு வைக்க மாட்டானுங்க. ஏற்கனவே அத்வானி அப்படித்தான் படுத்து கிடக்காரு, முரளி மனோகர் ஜோஷி அப்படித்தான் படுத்து கிடந்தாரு, எல்லாருமே அப்படித்தான். RSS எதிர்த்து எவன் அரசியல் பண்ண முடியாது. அண்ணாமலையில கிள்ளி போட்ட கீரை அந்த கட்சிக்கு. ஆனா ஏன் அண்ணாமலையை வெளியே இந்த கூட்டத்துக்கு அவர் வரமாட்டேங்கிறாருன்னு வச்சா, நாளைக்கு பாஜகவுடைய நபர்களை அப்படியே விஜய் பக்கம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்கிறார்? பாஜக எதிர்ப்பிலிருந்து அவர் தாவேகா பின்னால் போகிறார். அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பதற்கு தான் அந்த ஏற்பாடு. அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அண்ணாமலை வந்து பாஜகவில் இருந்து பிரிந்து வெளியில போறாரு. தாவேகா அண்ணாமலை பாஜக, அண்ணாமலை பாஜக மறந்துடாதீங்க. பாஜக அதே போல டிடிவி, அதே போல OPS, அதே போல GK வாஸ், இந்த கும்பல் பூரா அப்படியே அங்கே போகும், தேமுதிக உள்பட. நான் கேட்கிறேன், விஜயகாந்த் மனைவி பேசுறாங்கல்ல, அவங்க என்ன பேசுறாங்க? அவர் விஜயகாந்தை தான் அவர் என்ன செய்கிறார்? பிரதிபலிக்கிறார். சண்முக பாண்டிய உன் பையன் தானே, 69 படம் நடிச்சான்ல, விஜயகாந்த் கூப்பிட்டு விஜயகாந்த் விஜயை வச்சு அறிமுகப்படுத்தி அவரை ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டார்ல விஜயகாந்த் மகனை விஜய் ஏன் வளர்த்து விடல? கடைசியில கூட காட்டுன்னு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த காட்டு படத்துல பழைய நடிகர்கள் பூரா ரிட்டையர்ட் ஆனவன் பூரா நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் சண்முக பாண்டியனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் விஜயகாந்த் மகனை வளர்த்து விட்டுருக்க வேண்டியதானே? பிரபாகரனை வளர்த்துருக்கலாம், சண்முக பாண்டிய வளர்த்துருக்கலாம், யாரை வேணாலும் வளர்த்துருக்கலாம்ல. சரி, நொன்ன விஜயகாந்த் அப்படின்னு சொன்னா போய் பிரச்சாரம் பண்ணிருக்க வேண்டியதானே? சரி, எதுக்கு நீங்க விக்கிரவாண்டியையும் புறக்கணிச்சீங்க, ஈரோடு கிழக்கையும் ஏன் புறக்கணிச்சா? வந்து நின்றுக்கலாம்ல. சட்டமன்றம் முதலமைச்சர் தான், சரியா? பார்லிமெண்ட் நீங்க வேண்டான்னு விட்டுட்டீங்க. சட்டமன்றம் ரொம்ப முக்கியம்னா உங்க வெற்றியை நீங்க ஈரோடு கிழக்குல நிரூபிச்சு காட்டியிருக்கணும்ல. ஏன் விஜய் விலகி நின்னாரு? இதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அப்ப என்னன்னா, தேமுதிகவையும் உள்ள இறப்பாங்க, எல்லாரையும் உள்ள இணைச்சு தாவேகா தலைமையில், தாவேகாவுக்கு ஒரு 60 சீட்டுன்னு வைங்களேன். 60 சீட்டினுடைய வேட்பாளர் யாரு? அத்தனை பேரும் RSS காரன், மறந்துடாதீங்க. தாவேகாவுக்கு யார் வேட்பாளர்? NDTV நிருபருக்கு இது போட்டாங்களே, அவரை கொண்டு வேட்பாளரை நிப்பாட்ட போறாங்களா? துண்டு போட்டாங்களே. அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அவர் இவங்க எக்ஸ்போஸ் ஆகட்டும் தான் நடந்தாரு அவ்வளவு நேரம். அவரை கொண்டு போய் ஏதாவது தொகுதியில நிக்க போறியா? நிருபர்களை நிப்பாட்ட போறியா? யாரை நிப்பாட்ட போற? தாவேகா கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வருதா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அந்த வேட்பாளர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அனைவரும் சைலண்ட் சங்கிகளாக இருப்பார்கள். அதுதான் அந்த வேட்பாளருடையது. அதுக்கு அண்ணாமலையை கொண்டு போய் இங்க என்ன செய்வாங்க? ஃபிட் பண்ணுவாங்க. நான் இப்ப சொல்றது நடக்குதா இல்லன்னு பாருங்க. டிசம்பர்ல எடப்பாடியோட நிலைமை இது, இதை பற்றி முன்கூட்டியே தெரியாம இதை பற்றி முன்கூட்டியே தெரியாம தான் எடப்பாடி இருக்கிறாரா? எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப கட்சி அழியுது, கட்சி ஒவ்வொருத்தரும் 3000 கோடி 4000 கோடி அடிச்சு வச்சிருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், நீங்க இத்தனை திமுக மேல ரைடு நடத்திட்டு இருக்கீங்கல்ல, என்னத்தையாவது என்ன ஆணியை நீங்க எடுத்தீங்க? நீங்க பெரியசாமி வீட்டுக்கு போனீங்கல்ல, சரி. நேரு வீட்டுக்கு போனீங்கல்ல, சரி. தென்னரசு வீட்டுக்கு போனீங்கல்ல. எத்தனை அமைச்சர்கள் மேல போய் நீங்க இதுவரைக்கும் ரைடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன டேக் ஆஃப் ஆயிருக்கு அதுல? அதுக்கு பின்னாடி உதயநிதியினுடைய உறவினர்னு சொல்லி ஒருத்தர் மேல போட்டு அவர் போய் கோர்ட்ல கேஸ் போட்டு கேட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல. நீங்க என்னன்னா, இவங்க வந்து OPS இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், இவர்கள் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடந்த எங்கள் ஆட்சி தொடர்வதற்கு யார் உதவி செய்தார்? பாஜக உதவி செய்தது. நீங்க எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் அவங்கள அப்படின்னு பாஜக வேடிக்கை பார்த்து கரெக்டா FIR போட்டு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். அப்ப இதுல இருந்து அவர்கள் தங்களை தப்பிக்கணும். கட்சியாவது கழுதியாவது தூக்கி தூரப்போடு, அவன் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல. வேலுமணி தனி விமானம் வச்சு போய்கிட்டு இருக்கான் பையன். போவாங்களா SP வேலுமணி? அல்ல தங்கமணி, ரெங்கமணி, எந்த மணியாவும் இருக்கட்டும், பூரா மணிமணியா கொள்ளையடிச்சவங்க. அப்ப இவர்கள் முழுவதும் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு கொள்ளை கூட்டம் இது. அதிமுகவுல எம்ஜிஆர் ஜெயலலிதா இறந்ததற்கு பின்னால் 4.5 வருஷம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அள்ளி குமிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து இவங்க வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்லுக்கு இவர்கள் ஆடத்தான் செய்யணும். எடப்பாடி உள்பட கட்சி கிச்சி எல்லாம் அதுக்கு அடுத்து அதெல்லாம் தூக்கி காவு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அது நடக்க போகுது. அப்ப அதிமுக இப்படி ஒரு சிக்கலான வளையத்திற்குள் இந்த தலைவர்கள் மாட்டிக்கொண்டதால் வேற வழி இல்லை. சரி, அதிமுகவை அப்படியே தூக்கி பிஜேபியா மாத்திரலாமா? அதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க.
ஈரோடு கிழக்கில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றார்கள். மறந்துடாதீங்க. ஆமா, புறக்கணிச்சா ஏடிஎம்கே வாக்கு 50,000 வாக்காவது என்ன செஞ்சிருக்கணும், பதியாம இருந்திருக்கணும். அப்படியே கொண்டு போய் அவன் திமுகவுக்கு ஓட்டு போடுறான். அப்ப அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஏடிஎம்கே களத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது, பாஜகவுக்கு வராது. 90% வாக்கு வராது. அப்ப என்ன கணக்கு பண்றாங்கன்னா, ஏடிஎம்கே காலி பண்ணுவது. இப்ப அவங்களுக்கு ரேஸ்ல 2 பேர் இருக்காங்க, ஒன்னு தாவேகா, ஒன்னு ஏடிஎம்கே. இப்ப ஏடிஎம்கேனுடைய ஹையஸ்ட் மாஸ், அதனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல 22%, 20%, 19 சம்திங் 20% வாங்கியிருக்காங்க. இந்த 20% தான் இவர்களுடைய வாக்கு. இந்த பக்கம் 18% இவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப இவங்க டிமாண்ட் என்ன, நீயும் 20 நானும் 20, 234 117 ரெண்டா பிரி. ஒத்துக்குருவாரா அண்ணா திமுக? அவர் நான் தனித்துங்கிற குரலை வைக்கிறாரு, சொல்ல வைப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஆட்கள் முழுவதையும் அப்படியே என்ன செய்யறதுன்னா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இந்த வகைராக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அல்ல, அதையும் மறந்துடாதீங்க, ஒருங்கிணைத்து அல்ல. அமமுகன்னு கட்சி இருக்கும், அண்ணா திமுக உரிமை மீட்பு குழுன்னு அவர் இருப்பாரு, ஓபிஎஸ். இவர் அண்ணா திமுக உரிமை மீட்பு குழு நம்பர் 2ன்னு செங்கோட்டையன் இருப்பாரு. இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்தா அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால எல்லாரையும் தனித்தனியா வச்சு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுக்கிடுவாங்க, அப்புறம் கலைச்சு விட்டுருவாங்க. இந்த ஏற்பாடு தான் இப்போது நடக்கிறது. இவர்கள் எல்லோரும் ஒன்று, 2 ஆப்ஷன் தான். இப்ப தெளிவாயிருச்சு, களம் தெளிவு. என்ன தெளிவு தெரியுமா? ஒன்று அதிமுகவை பாதியாக ஆக்கி 117 அப்படிங்கிற ரேட்சி கொண்டு போய் 117 நாங்க பிரிச்சுக்கிடுவோம், 117 நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கூட்டணி ஆட்சி என்ற வடிவத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவது, எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வைப்பது. நேற்று அவர் முகமூடியை மூடிக்கொண்டு வெளியே வந்ததிலிருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், அமித்ஷா என்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, அதனால துக்கத்துல நான் வந்தேன்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை காவு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு வர்ற பட்சத்துல அப்படியே செட்டப்பை மாத்தி தாவேகா பின்னாடி தூக்கி இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு தாவேகா தலைமையில இந்த அணி டேக் ஆஃப் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்காக தான் அண்ணாமலையை அங்கேயும் இங்கேயும் போகாம அப்படி ஒதுக்கி வைக்கிறது. அதுக்கு ஒரு குரல் கொடுக்கிறது யாரு, குருமூர்த்தி. அவர் ரொம்ப ஸ்பீடா வேலை பார்த்தாரு. ஏன் ஸ்பீடா வேலை பார்த்தா நல்லது தானே, அவரை எதுக்கு தூக்கி வெளியே வைக்கணும்? அப்ப ஸ்பீடா வேலை பார்த்தவர் இங்க வருவார். யார்? அவரும் விஜயை பற்றி பேசுகிறார். விஜய் கூடுகிறது, கூட்டம் கூடுகிறது, அதெல்லாம் கூடுகிறது அப்படின்னு எல்லாரும் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க? திமுக கூட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. திமுக ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறாரு, விஜய் அப்படி இருக்குங்கிறாரு. அப்ப இதனுடைய குரல்கள் எல்லாமே எதுவாக மாறும்னா, 2026 தேர்தலில் பாஜகவுடைய இலக்கு இல்லை அப்படின்னு குருமூர்த்தி பேசுறாரு. இந்த சுற்றுவட்டு எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே, அதாவது ஒண்ணுக்குமே இல்லாத ஏடிஎம்கேயும் பாஜக எங்களுக்கு 2026 இலக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட பாஜகவும் சைலண்டாக மாறிக்கொள்வது, தாவேகா தலைமையில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய செகண்ட் லெவல்ல டிஎம்கேக்கு இதா பண்ணக்கூடியதுல இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தாவேகா தலைமையில கொண்டு போய் நிப்பாட்டி இவர்கள் ஒரு 40% வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது தான் இலக்கு. இதுதான் இப்போதைக்கு பளிச்சுன்னு தெரியுது. அப்ப இதற்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லை. சும்மாலாம் ஒருத்தன் எடுத்து கட்சி போச்சு மூஞ்சில மூடிக்கிட்டுலாம் வரமாட்டான். அதற்கு ஒரு நாடகத்துக்கு அந்த அதிமுக கட்சிக்காரங்களுக்கு நடத்தணும்ல. என்ன அமித்ஷா பண்ணார், இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னார், நான் ஒத்துக்கிற முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக நான் என்ன செஞ்சேன், மூஞ்சியை மூடிக்கிட்டு போயிட்டேன். துக்கத்தில் நான் போனேன் என்று நாளைக்கு வசனத்தை மாற்றுவார். அதுதான் அதை அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி என்ன பேச வேண்டும், செங்கோட்டையன் என்ன பேச வேண்டும், தினகரன் என்ன பேச வேண்டும், ஓபிஎஸ் என்ன பேச வேண்டும், எல்லாமே ஓரிடத்திலிருந்து எழுதி கொடுக்கப்படுவதுதான். அதைத்தான் இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி நீங்க ஆனா என்ன ஒண்ணு தெளிவா இருக்கு, களம் தெளிவாயிருச்சு. அடிச்சுக்கிட்டு நீங்க எந்த பக்கம் வேணாலும் போய் சாவுங்க. 2026 தேர்தலுடைய வெற்றி இப்பே கண்ணுக்கு பளிச்சுன்னு இது ஒரு யூனிட்டியா ஒரு அணி இருக்கு. சரி, விஜய் பின்னாடி திரளக்கூடிய நபர்கள் யார், அவர்களெல்லாம் எப்படி வருகிறார்கள், இதற்கெல்லாம் ஏராளமான இது தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு. 2ஆம் இடம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, 2ஆம் இடத்துக்கான போட்டி அதிமுகவா தாவேகாவா? அதற்கு உங்களுடைய அதிமுகவோடு பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வந்தால் அதிமுக 2வது இடம். அதிமுகவை கழட்டி விட்டுட்டு ரெட்டலையை உடைச்சிட்டு செங்கோட்டையன் தலைமையில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை எல்லாம் வச்சு ஒரு வழக்கை போட வச்சு ரெட்டலை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல வச்சு ஏடிஎம்கேயில் இவர் எடப்பாடி பழனிசாமியை நடு ரோட்டில் நிப்பாட்டி விட்டுட்டு இருக்கிறவன் பூரா பேரும் போய் தாவேகா கூட்டணியில் போய் சேர்ந்து அவன் பூரா சேர்ந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கான ஒரு ஃபார்மை உருவாக்குனா அந்த அணி 2வது அணி. இதுதான்
இதை தாண்டி வேற என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் தமிழ்நாடு நிலப்பரப்பு இருக்கு, மேற்க போட்டி போடலாம், தெற்க போட்டி போடலாம், வடக்க போட்டி போடலாம், கிழக்க மெரினா பீச்சுக்குள்ளேயே போய் குதிப்பீங்க முடியாதுல்ல. இங்கே தானே போட்டி போட முடியும், இந்த எல்லைக்குள்ள தானே. அதே போல தான் இருக்கிற கட்சி இத்தனை. இந்த இருக்கிற கட்சியில் 22 கட்சி யார் கூட இருக்கு? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா? இப்போ தேர்தல் களத்தில் 63 கட்சி இருக்கு, லிஸ்டே இருக்கு. அதில் 22 கட்சி யார் கூட இருக்கு? 23 கட்சி திமுக தலைமையில் அந்த அணியில் இருக்கு. 16 கட்சி யார் கூட இருக்கு அப்படின்னு சொன்னா பாஜக கூட இருக்கு. அதுல தேவநாதன் யாதவ் ஜெயிலில் இருக்காரு. அது ஜெயிலில் இருக்கிற தேவநாதன் யாதவும் சேர்த்து 16 கட்சி என்ன இருக்கு? அவங்க கூட்டணி வைப்பாங்க, அடுத்த வாரம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இது அது இருக்கு. அதுக்கடுத்து ஏடிஎம்கே கூட ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஏடிஎம்கே, எஸ்டிபிஐ, அப்புறம் தேமுதிக, அப்புறம் இன்னொரு கட்சி வந்து இவங்க புதிய தமிழகம். இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதாவது இந்த படத்தில் ஒரு வசனம் சத்யராஜ் பேசுவார்ல கூலியில், 30 வருஷமா ஒருத்தனை சைலண்ட் மோடில் வச்சிருக்கோம்னு. சைலண்ட் மோடில் இப்போ பல பேர் இருக்காங்க. இவங்க எந்த நேரத்தில் வெளியே வந்து கல்வி தந்தையா ஒருத்தன் வெளியே வருவான், அப்புறம் ஒரு களவாணி புயலா ஒருத்தன் வருவான், முகமூடியாரா ஒருத்தன் வருவான், இப்படி பல பேர் வருவானுங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம உட்காந்துருப்பான். அதுக்கெல்லாம் பாஜக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அந்த பக்கம் வடக்க எப்படி நாக்பூர்ல வந்து ஒரு முக்கியமான அரசியல் மையமோ, அதே போல தமிழ்நாட்டுக்கு மயிலாப்பூர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மையம். இந்த ஸ்டேஜில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஊடகவியலாளர்கள் இப்ப சுப்பிரமணிய சாமி ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னு வைங்களேன், பளிச்சுன்னு சொல்லுவாரு. தமிழ்நாடு அரசியலே சொல்லி பாஜக என்பது பிச்சைக்கார கட்சி, அது விளங்காது, அந்த குருமூர்த்தி இருக்கிற வரைக்கும் இது நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு, பாஜக தனியா தான் போட்டி உடனே இந்த கோட்டச்சாமி தனியா தான் தலைகீழ குதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிடுவாரு. சார், சுத்தி வளைச்சு இது பண்ண வேண்டாம். நீங்க வந்து இதனுடைய உள்ளடக்கம் துரோகம் அப்படின்னு ஒண்ணு பேசினார்ல எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, எம்ஜிஆர் ரோட்ல ஓட்டு கேட்டு வந்த காலத்துல இருந்து எனக்கு அரசியல் தெரியும். 72ல அவர் வந்தாரு. நீங்க 72ல அவர் வருகிற பொழுது அவர் எதற்காக வந்தாரு? 67ல் இழந்த அதிகாரத்தை பார்ப்பனியம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறது. அதற்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டவர் எம்ஜிஆர். திமுகவுக்கு, அண்ணாவுக்கு, எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு தான் அவர் அதிமுகவே ஆரம்பிச்சாரு. அந்த அதிமுக எம்ஜிஆருக்கு யார் துரோகம் பண்ணா? அதுக்கு நீங்க தலைவி படம் பார்க்கணும். தலைவி படத்துல தலைவி எப்படி எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு காட்சியே வச்சிருக்காங்க. அதுக்கு அதிமுக எதிர்ப்புன்னு தெரிவிக்கல. அப்ப ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி அந்த கட்சியை என்ன செஞ்சாங்க? கைப்பற்றினாங்க. ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணது யாரு? சசிகலா. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரு? ஓபிஎஸ், இபிஎஸ். ஓபிஎஸ், இபிஎஸ்க்கு துரோகம் பண்ணது யாரு? இப்ப செங்கோட்டையன். அப்ப இவர்களுடைய உள்ளடக்கம் என்ன? இது எல்லாமே அந்த கட்சியே ஒட்டுமொத்த துரோக வரலாறுக்கு உட்பட்ட கட்சி தான். இதுல என்ன இவருக்கு மட்டும் துரோகம் ஏ, துரோகம் பி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சசிகலா வந்து ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அந்த அம்மா திரும்பி வந்தோடனே நீ ஏன் முதலமைச்சர் பொறுப்பு அந்த அம்மா கிட்ட ஒப்படைக்கல? அப்ப நீ யாருக்கு துரோகம் பண்ண? சசிகலாவே கட்சியை விட்டு நீக்கிறது, சசிகலாவே பொதுச் செயலாளர் இல்லைன்னு வழக்கு போடுறது, அதிமுக பொதுக்குழு கூடி தானே அது முடிவெடுத்தாங்க. அதிமுக பொதுக்குழு மாத்திரம் இல்ல, எல்லாரும் போய் வீட்டு வாசல்ல இப்படி நின்று நீங்க தாமா கட்சியை காப்பாற்றணும், நீங்க தாமா அப்படி கட்சியை காப்பாற்றணும். அப்படி யாராவது எடப்பாடி பழனிசாமி போய் நின்னாங்களா கையை கட்டி? இல்ல இல்ல. அப்புறம் என்ன துரோகம்? அப்ப அதிமுக என்பது இவர்கள் வந்து ஏறக்குறைய அந்த கட்சியை சல்லடையா நொறுக்கிட்டாங்க. அதாவது இந்த கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு கதை இருக்குல்ல, அதுல எல்லாரும் ஏன் இவர்கள் எல்லாம் அப்படி செய்கிறார்கள் என்றால், நீங்க மலையாள மனோரமா இப்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய கேரளாவில், தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையிலும் அது வரல எனக்கு தெரிஞ்சு, மலையாள மனோரமா எழுதியிருக்கிறாங்க. முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்கள் தங்கமணி, எடப்பாடி எல்லாரும் ஒரு மரம் போட்டிருக்காங்க. அந்த மரத்து மேல ஒரு துணியை போட்டு மூடி இருக்கான், பனை மரம். அது அந்த மரத்துக்கு கீழே இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரு? பாஜக என்ன செய்யுது? பயன்படுது. அப்ப இதுதான் இவங்க இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரே வரியில அவன் சொல்லிட்டு முடிச்சான். கார்ட்டூன் போட்டு ஒரு கட்டுரை, அதுல ஓபிஎஸ்க்கு 2800 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்கிறான். போய் மலையாள மனோரமா மேல கேஸ் போடு, நான் எடுத்தாரு அதை கட்டிக்கப்ப தெளிவா எழுதியிருக்கான். எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு, எத்தனை 20,000 கோடி, இவருக்கு எத்தனை 1000 கோடி, தங்கமணிக்கு எவ்வளவு, வேலுமணிக்கு எவ்வளவு, ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் எவ்வளவு அப்படிங்கிறத பூரா ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. இவ்வளவு பணத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? வச்சுக்கிட்டு இவங்களை கொள்ளையடிக்க விட்டானுங்க. அதுதான் காப்பாத்தினது, பாஜக காப்பாற்றி ஆட்சியை நடத்த வச்சது.
அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒண்ணுதான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒன்றும் யோக்கியம் கிடையாது, அவங்க உலகமாக கொள்ளக்காரங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இவங்களை கொள்ளையடிக்க விட வேண்டியது, இவங்க மேல எஃப்ஐஆர் போட வேண்டியது, எஃப்ஐஆர் போட்டுட்டு சுத்த விட்டுற வேண்டியது, சுத்த விட்டுட்டு கடைசியில் அவன் பிஜேபிக்கு எதிராக அவங்க போறாங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியது. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில பல பேர் எஃப்ஐஆர் போட்டு சுத்திட்டு இருக்கான். அப்ப அன்புமணி ஏற்கனவே அந்த இதுல வழக்குல மாட்டினவர், எதுல அந்த மருத்துவ கல்லூரி போபால் விவகாரத்துல மாட்டினவர், அவர் மேல எஃப்ஐஆருக்கு வழக்கு இருக்கு. நாளைக்கு அன்புமணி ஏதாவது சிக்கல் பண்ணாருன்னா தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்ப பாமக என்ற கட்சியே பாஜகவுக்கு அடிமை கட்சியா அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள உள்ள சண்டை. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் சண்டையும் போடல, ஒன்றும் போடல. அந்த கட்சியை அப்பா தனியாகவும் மகன் தனியாகவும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பேரந்தான் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள சுஷீலான்னு ஒரு அம்மா இருக்கு, இங்கிட்ட ஒரு அம்மா இருக்கு. சுஷீலாங்கிற அம்மா இருக்குங்கிறது இவங்களுக்கு இப்பதான் தெரியுமா? அந்த குடும்பத்துக்குள்ள எவனுக்குமே சுஷீலா கூட ராமதாஸ் இருந்தாருன்னு தெரியலையா? சுஷீலா தான் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியலையா? அது இப்பதான் பேசணுமா? அதெல்லாம் சும்மா இப்ப பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனா அந்த கட்சியை பாஜகவிற்கு அடமானம் வைத்து காசு கொடுக்காம கூட்டணிக்கு வர முடியாது, அவ்வளவுதான் மேட்ரு. அதுல இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரு? கொள்கை ரீதியாக தான் கூட்டணி வச்சாரா? இல்ல ராமதாஸ் கொள்கை ரீதியாவா கூட்டணி வச்சாரு? எவன் காசு கொடுத்தானா அவன் கூட பின்னாடி போய்கிட்டு இருந்தாரு, அவ்வளவுதானே மேட்ரு அதுல. ஆனா அந்த கட்சி சமூக நீதிக்காக எழுந்த கட்சி தான். என்றைக்கு அது அந்த கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிறது, அதன் வழியில் சென்று கொண்டிருக்கிற பொழுது வாக்கு சதவிகிதம் சற்று குறைகிறது. உடனே அவர் என்ன செஞ்சாரு? ஜாதி கலவரத்தை கிளப்பினாரு, பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட்டணியை உருவாக்குனாரு, எல்லா வேலையும் அவர் பண்ணாரு. அப்ப அவருக்கான அரசியலை பண்ணும்போது அவரை சைலண்ட் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, அவர் காலம் பதில் சொல்லும்னு ஒரு பாட்டு மட்டும் பாட விட்டுட்டு கடைசியில் அன்புமணியை கூட்டணியில சேர்த்துக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு இவரும் கூட்டணி ஆட்சி தான், அப்பத்தான் நான் வருவேன் அப்படின்னு யார் சொல்றா? அன்புமணி சொல்றாரு. எல்லாரும் கூட்டணி ஆட்சி என்கிறார்கள், எல்லாரும் அவர்களுக்கான சீட்டு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அதற்கு தகுதியற்றவர் என்கிறார்கள். இப்ப நீங்க ஒன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, அதிமுகவை நான் விமர்சித்தேன் என்பதற்காகத்தான் என்னை விலக்கி விட்டீர்களா என்ற ஒரு குரல் வந்துடக்கூடாது. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அதனால தற்குறி பழனிசாமி நேற்று தத்துவ பழனிசாமியாக அண்ணாமலைக்கு தெரிகிறார். நேற்று ஒரு பிட்டை போட்டாங்க பாருங்களேன் சார், காரணமின்றி காரியம் இல்லை அரசியல்ல. நீங்க நேற்று ஒரு பிட்டு, அவரு போற இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பேசுறது யாரு? நேற்று காலையில தற்குறின்னு பேசிட்டு இன்னைக்கு காலையில தத்துவ தலைவர்னு பேசுற அண்ணாமலை. அப்ப இவர்களுடைய அரசியல் நாடகங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகாரத்தை இழந்த பார்ப்பனியம் 67 இழந்தது, மீண்டும் அதிகாரத்தை பெறுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இத்தனை பலவீனமானவர்களை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற அது முயற்சிக்கிறது என்பதுதான் உள்ளடக்கம். ஒன்று, அதிமுக தலைமையில் அவரை அடிச்சு காலி பண்ணி கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒத்துக்கிற வச்சுக்கிட்டு அது பயணிக்க துவங்கும். அப்படி அது இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் வார்த்தையை கரெக்டா போட்டு வச்சிருப்பாங்க. நாங்க தான் அன்னைக்கே சொன்னோம்ல, எங்களுக்கு பாஜகவுக்கு 2026 இலக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. இந்த பக்கம் அவர் தான் முதலே சொல்லிட்டார்ல, வாங்க யார் வேணாலும் வரலாம் இல்லையா, இவர் வேணாலும் வரலாம் இல்லையா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை போட்டார்ல, வரவெல்லாம் இல்லையானா இவங்க எல்லாரும் அவங்க கூட என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. தவேகா வேட்பாளர்ல இருந்து எல்லா வேட்பாளர்களும் பாஜகவினுடைய நபர்களாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்த நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் நீங்க அதிமுகவோட கூட்டு வச்சு அதிகாரத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதை விட விஜய்னு ஒரு பொம்மையை கொண்டு போய் உட்கார வச்சு இருக்கிறவன் பூரா பாஜக ஆளா மாறி நின்னான்னா அது எப்படி இருக்கும்? அதிகாரத்தை கைப்பற்றுவது. எம்ஜிஆர் நம்மவராக இருந்தார் என்பதுதான் குருமூர்த்தி ஸ்டேட்மெண்ட். ஆமா. இப்ப இந்த சூழலை கவனத்தில் கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் இப்ப ஒரு கூட்டத்துல பேசுறாரு. இதுல இப்ப இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்த கூட்டத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இல்லை எனது நண்பர் முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போகலாம், தப்பே இல்லை. அதைத்தான் கமலஹாசனும் செஞ்சார். இளையராஜாவுக்கு விழா நடத்துவதற்கு நன்றின்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களேன்ட்டு போயிருக்கலாம். 2000 அதாவது பழைய எதிரிகளையும் புதிய எதிரிகளையும் 2026 வா பார்க்கலாம் என்பது போல அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பர் மாண்புமிகு முதல்வர் அவர்களே. என்ன அர்த்தம் அதுக்கு பேரு அப்படின்னா, விஜயினுடைய வருகையை ஒட்டுமொத்த சினிமா உலகமும் எதிர்க்கிறது. மறந்துடாதீங்க, ரஜினிகாந்த்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து அத்தனை பேர், அஜித் உள்பட இப்ப எல்லாம் அஜித் என்ன பேசினாருன்னு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சினிமானா விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும்தானா?
சரி, கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித் அத்தனை பேர் ரோட்ல இறங்குனாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? அப்ப அவங்க முன்னாடி போயிடுவாங்களா எல்லாரும்? அது ஒரு கூட்டணின்னு அமைச்சிருவோமா எல்லாத்தையும்? அப்ப என்ன, அவர்களுக்கு ரசிகர்கள் இல்லையா? அப்ப அதெல்லாம் மேட்ரு. விஜய் என்பது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அவ்வளவுதான். நீங்க சினிமானா சினிமாவுக்கு ஒரு கூட்டம் கூடும், பார்க்கும், எல்லாமே செய்யும். அதற்கு நான் பல உதாரணம். சிவாஜி கணேசன் 89ல் வரும்போது கூடாத கூட்டமா, இன்னைக்கு கூட சரத்குமார் சொல்றாரு, நான் ஆரம்பிக்கும் போதுமே பேயா கூடாங்க. சன்னிலியன் கேரளாவுக்கு வந்தா கூடுவாங்க சார். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லை சார்? ஒன்றும் இல்லை சார், ஒரு ஏரோப்ளான்ல ஒரு 10 பேர் ஏதாவது டைவ் அடிக்க போறாங்க சார். 50 லட்சம் பேர் திரண்டான் சார் பீச்சில். ஏரோப்ளான் வானத்துல போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு போய் 3 பேர் செத்து போனான்ல, இங்க செத்தாங்க இல்லை இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம ஊர்ல என்னன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எதை வேண்டுமானாலும் பார்ப்பாங்க, கூடுவாங்க, வைப்பாங்க, கலைந்து செல்வார்கள். அதுதான் இது. இந்த அடிப்படையில் தான் விஜயை அணுக முடியும். விஜய் சிறந்த அரசியலை பேசட்டும், தமிழ்நாட்டு நலன்காக்கும் அரசியலை பேசட்டும், அதற்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன், நீட்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிற சார்? நீட்டு வேணும் வேண்டாம், நாங்க அதை நிறுத்துவோம் அப்படின்னு திமுக சொன்னது. ஏகே ராஜன் தலைமையில குழு போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, நீட்டால எவ்வளவு மோசம்னு நிரூபிச்சுட்டாங்க. ஆனா ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க, எல்லாம் அனுப்புறாங்க, முடியாதுன்னு அவங்க மறுக்கிறாங்க. 2024 நாங்கள் வெற்றி பெற்றால், தேசிய அளவுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ராகுல் காந்தியை நீட்டு விலக்கை நான் செய்வேங்கிறாரு. மோடி சொன்னாரா? இல்ல, நீ ஏன் சொல்லலைன்னு கேட்கணும்ல. நான் அதை எடுக்கிறேன், அதற்கான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்றவங்க மேல நீங்க எப்படி பிளேம் பண்ண முடியும்? அதை சொல்லி அவங்க ஒன்னும் இது பண்ணல, தப்பிச்சு ஒன்னும் ஓடல. அவங்க அதை பதில் இன்னைக்கு நின்றுகிட்டு தானே இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் வந்தா எது சாத்தியமோ அதை செய்வேன். எது சாத்தியம்? நீ சனிக்கிழமை அரசியல் பண்றது சாத்தியம் நினைக்கிற, நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா நான் இங்கிலாந்துல இருந்து அரசியல் நடத்துறத சாத்தியம் சொல்லுவியா? எது சாத்தியம்? அரசியல்ல சாத்தியம் இல்லாதெல்லாம் இல்ல. அரசியல் என்பது போராட்டம். அந்த போராட்டத்தை விஜய் நடத்த தயார் இல்லை. நான் சாத்தியப்பட்டதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது, அது அரசியலும் கிடையாது. அரசியல் அவரே சொல்றாரு, 2026 போர் இது வடக்கே இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆதிக்க வர்க்கத்திற்கும் தெற்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமான போர். அந்த போர் தான் 2000 ஆண்டு காலமாக நடத்துகிறது. அந்த போரில் தெற்கே எழுந்து நிற்கிறார்கள். அந்த எழுந்து நிற்கக்கூடிய அந்த போரை மட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற மடையர்கள் என்ன செய்யறாங்க, காலங்காலமாக அவர்களுக்கு சேவகம் செய்வதற்கு நிற்கிறார்கள். அதை தமிழ் சமூகம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு திரண்டிருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல, இந்த ரசிகர்கள் கூட்டத்தை நீங்க அரசியல் மயப்படுத்துவது இருக்குல்ல, அந்த அரசியல் மயப்படுத்துவதில் தமிழ் சமூகம் என்ன கேட்டா, இதை பார்த்தா இப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு ஒருத்தன் ட்விட்டர் போடுதான், 30 விழா திமுகவுக்கு நடக்குது, 5 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. காலையில 10 மணிக்கு ஒருத்தன் அதை போட்டோ எடுத்து வெறும் சேர் இருக்கிறது திமுக 30 விழானா இப்ப தக்குரியா இல்லையா? அவன் எதுக்கு முத நாளே மறுநாள் சாயந்தரம் நடக்கிற கூட்டத்துக்கு முத நாள் ராத்திரி அவன் எதுக்கு தேவையில்லாம படுத்து கிடக்கணும்? அப்ப தற்கொலை கூட்டம் தான் அதை என்ன செய்வான், பேசுவான். அப்படி ஒரு கூட்டத்தை தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு பார்த்தா அது ஒவ்வொருத்தருக்கும், ஜனநாயகவாதிகளுக்கும், மதச்சார்பற்றவாதிகளுக்கும், அல்ல தமிழ் சமூகத்தை நேசிப்பவர்களுக்கும் விஜயில இப்படி நிக்கிற இந்த மாதிரியான ஒரு லும்பன் மாஸ் அப்படிங்கிறாங்கல்ல, இந்த லும்பன் மாஸ் இருக்கிறத அரசியல் படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் எல்லாருக்கும் இருக்கிறது. அது விஜய்க்கு இருக்காது. விஜய் தான் லைட்டு போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அங்கே ரோட்ல நின்று அவன் ஆடுறான். ஆட்டத்தை நிப்பாட்டணும் ஒரு தலைவர் இல்லையா? ஒரு அரசியல் பார்வையோடு அதை அணுக வைக்கணும். ஆனா இந்த ஆளு தான் ஆட்டத்தை தூண்டுறான், உட்காந்துக்கிட்டு லைட்டை போட்டு அதை ரசிக்கிறான். அப்ப அங்கிருந்து பார்த்தா அவன் அதை விட ஆடுறான். அதாவது ஏற்கனவே அது குரங்கா நிக்குது, அதுக்கு குவாட்டரை ஊத்தி கொடுத்தா அந்த குரங்கு என்ன செய்யும்? குவாட்டர் ஊத்தின குரங்கு இன்னும் கொஞ்சம் ஆடும். அப்ப இந்த வேலையை தான் அன்றைக்கு செஞ்சாங்க. சார் வாங்க சார், இன்னைக்கு வாங்க, நம்ம அதிகம்லாம் வேணாம் சார், 100 பேர் சார், 100 பேர் அப்படியே இந்த மவுண்ட் ரோடுக்கு போவோம் சார். பெரியார் சிலை இருக்குல்ல, இந்த ஹிந்து ஆபீஸ் முன்னாடி 100 பேர் அப்படியே மெதுவா நடப்பான் சார். ஆளுக்கு ஒரு தம்மை பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே நடப்பான் சார். நம்ம கிட்டத்தட்ட தேனாம்பேட்டை போய் சேர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும் சார். நடப்போமா? 100 பேர் நடந்தாலே பின்னாடி இருக்கிற வண்டி பூரா டிராஃபிக் ஜாம் ஆகும், நடந்தே போகலாம். நீ ஒரு 10,000 பேர் 20,000 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அவர் 6 மணி நேரம் கடந்து சென்றார், 7 மணி நேரம் கடந்து சென்றார் அப்படின்னு நீ பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டை என்ன செய்ய காத்திருக்கிறது என்ற கேள்வி இருக்கு. திமுக தப்பு பண்ண விமர்சனம் பண்ணுங்க சார், அதுல தப்பே இல்லை.
எந்த கட்சி தப்பு பண்ணாலும் விமர்சனம் பண்ணுங்க, நியாயம்னு பேசுங்க, தப்புன்னு சொல்லுங்க. அதை விட்டு உன் தேவைக்கு ஒரு கூட்டத்தை காட்டி கொண்டு அதை 9 ஆங்கிள் இருந்து படம் எடுத்து அதை காமிச்சு இவர் தான் வரப்போறாருன்னா உன் தேவை என்ன இருக்கு? 100 ஆண்டு காலம் போராடிய சமூக நீதியை நீ என்ன செய்ய போற? மதச்சார்பு என்ன செய்ய போற? உத்தரப்பிரதேசமும் மணிப்பூரும் எல்லாம் கொழுந்து விட்டு எரியுத. தமிழ்நாட்டை நீ கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கு பிளான் பண்றியா? இந்த கேள்வியை கேட்பானா இல்லையா? அப்ப சமூக நீதி பேச மாட்டான், மனு நீதி பேசுவான். அதுக்கு எதிராக ஒருத்தனை வாய் திறக்க மாட்டான். மதச்சார்பின்மை நீங்க பேசினாவே மதவெறின்னு பேசிக்கிட்டு இருப்பான், அடிச்சு நொறுக்குவான். கறி வச்சிருந்தான்னு ரயில்ல தீ வச்சு கொளுத்துறான், கொல்றான். அதை பத்தி நீ ஏதாவது பேச மாட்டியா? அல்ல பெண்களுடைய வளர்ச்சின்னு பேசினா இங்க இருக்கிற குருமூர்த்தி சொல்லுவான் 30% பெண்களுக்கு தான் கற்பே இருக்குமா. நீ என்னடா கையை விட்டு பாத்தியாடா? உன்னை கற்பனை எப்படா நீ பேசுற? கற்பனா என்னன்னு நீ பதில் சொல்றா முதல்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கற்பையில செருப்பால் அடிக்கணும் சார் குருமூர்த்திய. நீ யாரா பெண்களுக்கு கற்பு இருக்கு கற்பு இல்லைன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நீ எவன்? நீ யாருன்னு கேக்குறேன். சங்கராச்சாரி தண்டத்தை போட்டு விட்டு காஞ்சிபுரத்துல தண்டத்தை போட்டு விட்டு ஒரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு குடகுமலைக்கு ஓடினான்ல, அதுக்கு முன்னாடி சங்கராச்சாரிட்ட இருந்து அந்த பொம்பளைய பிரிச்சு வச்சாங்கல்ல, அந்த பொம்பளை எங்கன்னு குருமூர்த்திட்ட கேளுங்க சார். கற்பை பத்தி நீ என்ன பேசுற? பெண்களுடைய வளர்ச்சி, பெண்கள் பொதுவெளிக்கு வந்தாலே அவர்கள் கற்பிழந்தவர்கள் என்று பேசக்கூடிய குருமூர்த்தி ஒருபுறம், பெண்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், அவர்களுக்கான பெண்கள் நல திட்டங்கள் என்று ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிறத காமிச்சு அதை செய்யக்கூடியது இன்னொரு புறம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை, சமூக நீதி, பெண் விடுதலை, எல்லாருக்குமான வளர்ச்சி, அம்பானி அதானிக்கு தான் நான் வளர்ச்சியை உருவாக்குவேன் அப்படின்னு நீ சொல்லுவ. இங்க எல்லாருக்குமான வளர்ச்சி, ஏதோ ஒண்ணு பண்ணணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், எல்லாம் பண்ணணும்னு ஒரு முயற்சி ஒன்று நடக்குது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யலாமா? வெளிநாட்டுக்காரனை போய் கூட்டிட்டு வரலாமா? உலகமய கொள்கையில கையெழுத்து போட்ட வேண்டாம். நாளை காலைல மோடிய உலகமய கொள்கையிலிருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கா? சுதேசி பேசுறீல. உலகமய கொள்கையிலிருந்து இந்தியா விலகி கொள்கிறது. 91 உலகமய கொள்கை கொண்டு வந்ததுனால தானே இத்தனை நாட்டுக்காரன் இங்க வாரான், தொழில் துவங்க வாரான். இங்க இருக்கிற பொருளை அங்கே ஏற்றுமதி பண்ணணும். இறக்குமதி தான் அதிகமா இருக்கு, ஏற்றுமதியே இல்லை. அதனாலதான் பொதுத்துறை மூடப்படுகிறது. அப்ப உலகமய கொள்கையிலிருந்து இந்தியா விலகுகிறது. நாங்கள் எந்த நாட்டோடும் தொடர்பில்லை, எங்கள் இதை நாங்க உற்பத்தி பண்றோம், நாங்க எங்க ஜனத்தை வாழ வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தைரியம் சங்கிகளுக்கு இருக்கா? மோடிக்கு இருக்கா? அதை கேட்க தைரியம் இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரனுக்கு இருக்கா? அப்புறம் வெளிநாட்டுல இருந்து, கொரியால இருந்து, அமெரிக்காவில இருந்து எல்லாரும் தான் வருவான் தொழில் துவங்க. இங்க இருந்து எல்லாரும் போய் அங்கே போய் தொழில் துவங்குவான். இதெல்லாம் நடக்குதுலாம் இல்லையா? அப்ப ஒரு வளர்ச்சி என்பதை மையப்படுத்தி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய உலக ஏகாதிபத்திய நெருக்கடியில போய் மாட்டிக்கிட்டான். அந்த நெருக்கடியில் மாட்டுவதற்கு அங்கங்க வலதுசாரிகளை ஊக்குவிக்கிறான். வலதுசாரிகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இது போல மதம், ஜாதி, மொழி, இனம், வெறி இதை பூராத்தையும் கிளப்பி விட்டு அவன் வேலை வாய்ப்பற்ற, படிக்க வாய்ப்பில்லாத, சோத்துக்கு வழி இல்லாத ஜனங்களை மதவெறி ஊட்டி விட்டு ரோட்ல இறக்கி விடுதான். அந்த ரோட்ல இறக்கி விட்ட கூட்டத்துல ஒரு சின்ன கூட்டம் தான் விஜய் பின்னாடி போய் நிக்குது. அதை அரசியல்படுத்துவதும், அதை வேலை வாய்ப்புகளை அதற்கு உருவாக்கி கொடுப்பதும், இந்த தமிழ் சமூகம் அமைதியாக நீடித்து நிலைப்பதற்கும் பாஜக ஆதரவு சக்திகள் தமிழ் மண்ணில் நுழையக்கூடாது என்பதை இந்த சமூகம் முடிவெடுத்தால் தான் இந்த நாடு, தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும் என்றுதான் எனது பார்வை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.